இந்த 3 பிஹெச்கே வீட்டை 2.3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தான் கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இடத்த எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாமல் வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 25க்கு 40 அடி அளவுள்ள கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தபடி மெயின் டோர் வச்சு 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லான்ச், மீது 2 பெட்ரூம்ஸ் எல்லாத்துலேயுமே அட்டாச் பாத்ரூம், ஃப்ரண்ட் பால்கனி, அது போக அவுட் சைட் பாத்ரூம்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான 3 பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஈஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டையும் ஈஸ்ட் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.3 சென்ட், அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 25 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே 16க்கு 12 அடி சைஸில் போர்ட்டிகோ. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 4க்கு 3 இந்தியன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர், டீக்குட் டோர், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 21க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டேஸ் வச்சிருக்காங்க. நார்த் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. சிஎன்சிக்கு டிசைனில் பியூட்டிஃபுல்லாக ஒரு உட்டன் பூஜா கேபினட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு நிறைய ப்ரொஃபைலைட் யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சுக்கு அழகான பேனலிங் ஒர்க்கோட கிரானைட் ஃபினிஷில் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன், சைஸ் 11க்கு 10. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே எல் ஷேப்டு லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்டு இருக்கும். அது போக ஸ்லைடிங் டோர்ஸோட கீழே டால் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்டு பாத்ரூம், சைஸ் 7க்கு 4.25 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். படிக்கட்டு கீழே ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக படிக்கட்டு கீழே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயிலில் எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 20க்கு 11 அடி சைஸில் லான்ச். ப்ரொஃபைல் லைட்ஸோட சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஈஸ்ட் சைடில் அழகான டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க.
சைடில் சின்னதாக ஒரு லாண்ட்ரி ஸ்பேஸ் பிளான் பண்ணி உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்றாரோ சைஸ் 17x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x4. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் என்றாரோ சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் 7x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ சைஸ் 12x10. ப்ரொஃபைலைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இங்கே கார்னரில் 4x5 அடி சைஸில் தனியாக ஒரு லாண்ட்ரி ஸ்பேஸ் கொடுத்து உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடியூர் பக்கத்தில் மணிகாரம்பாளையம்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 70 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.